ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மோட்டோ எக்ஸ்பர்ட். ஸோ நான் உங்களோட பால் ஜெனின். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன காரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட இந்த கார் வந்து லான்ச் ஆகி 2015 இன்னைக்கு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிமாண்டோட ஆஃபரே இல்லாமல் வித்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காரோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். அந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின்ஸ் இருக்குது, நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் இ வேரியன்ட் டு டாப் அண்ட் எஸ்எக்ஸ் ஆப்ஷன் வரைக்கும் ஒரு 6-7 வேரியன்ட்ஸ் இருக்குது ஒரு ட்ரிம்லையும். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது 1.5 லிட்டர் CRDI EX மாடல், அதாவது ஃபஸ்ட்டு வேரியண்ட் செகண்ட் வேரியண்ட்டான அந்த ஒரு மிட் வேரியண்ட் காருன்னு சொல்லலாம். தேவைப்படுற ஒரு காருக்குன்னு பேசிக்காக தேவைப்படுற எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த EX மாடலில் வந்துடும். ஸோ அந்த EX மாடலோட வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் லுக் பார்த்துடலாங்க. ஒரு காருக்கு ஃப்ரண்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயங்க. அதில் வந்து Hyundai Cretaக்கு வந்து பார்த்திங்கன்னா Hyundaiயோட டிசைனிங் டீம் வந்து ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவான ஃபேஸை கொடுத்துருக்குறாங்க. அதாவது பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரியும் இருக்குது, அதே மாதிரி எலிகண்ட் அண்ட் ஸ்போர்ட்டினஸ் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு. சில கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்டி ஃபேஸாக இருக்கும், பார்க்குறதுக்கு அக்ரெசிவாக ஸ்போர்ட்டியாக இருக்கும். இது காமன் குவேட்டாகவும் இருக்குது, ஒரு SUVயோட ஒரு ஸ்டாண்ட்ஸ்லேயும் இருக்குது அண்ட் ஒரு நல்ல எலிகண்டான லுக்லேயும் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலர் ஃபினிஷிங்கில் கேஸ்கேட் கிரில் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஹியூண்டாயோட லோகோ ரொம்ப போல்டாக கொடுத்துருக்குறாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் இந்த EX வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. ஒரு LED பொசிஷனிங் லேம்ப் அந்த கிரசன்ட் ஷேப்பில் C ஷேப்பில் கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து இண்டிகேட்டர்ஸோட யூனிட் வந்துடுது. உங்களுக்கு ஒரு பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷிங்கில் சூப்பரான ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்குறாங்க. பம்பர் வந்து பாடி கலர் ஒயிட்டு, இது வந்து பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷிங்கில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறது நல்லா இருக்குது. பிளாக்காக கொடுக்காம இதில் வந்து பிரஷ்ட் அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்க்க நல்லா அப்பீலிங்காக இருக்குது. அண்ட் அங்கேயும் கீழே வந்து இன்ஜின் ப்ரீத்திங்காக ஏர் டேம் கொடுத்துருக்குறாங்க. இங்கே கிரில்லையும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ப்ரீத்திங் அண்ட் ரேடியேட்டர் கூலிங்காக ஏர் டேம் கொடுத்துருக்குறாங்க. ஹூடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல விட்த்து, நல்ல பெரிய ஹூட் கொடுத்துருக்குறாங்க. டிசைன் க்ரீஸ் லைன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 பெரிய க்ரீஸ் லைன்ஸ் அப்படியே கிரில்லில் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி 2 எட்ஜஸ்லையும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நல்ல ஒய்டான ஒரு விண்ட்ஷீல்டு, உள்ளே உட்காந்து பார்த்தா விசிபிலிட்டி, ஓவரால் விசிபிலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. ஸோ ஃப்ரண்ட் லுக் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி எலிகண்ட் அண்ட் காமாக ஷட்டிலாக இருக்குது. அண்ட் இப்போ இந்த EX மாடலோட சைட் ப்ரொஃபைல் தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க. சைட் ப்ரொஃபைல் வந்து ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு ஒரு எலிகண்டாக இருந்ததோ அதே மாதிரி சைட் ப்ரொஃபைலும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த SUVயோட ஒரு சைட் ப்ரொஃபைல் இந்த Creta EX மாடலுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 இன்ச் ஸ்டீல் ரிம் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு. ஸோ வீல் ஆர்ச்சஸில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் கிளாடிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் வீல் ஆர்ச்சுமே ஒரு மசில் லைன் மாதிரி கொடுத்து நல்லா பல்ஜ் பண்ணி நல்லா பெருசாக காமிச்சிருக்கிறாங்க. மிரர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்லி அட்ஜஸ்டபிள் மிரர், டேர்னிங் இண்டிகேட்டர்ஸ் வந்து மிரர்லேயே வந்துடும். ஃபோல்டிங் மட்டும் இந்த மாதிரி கையால் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த EX வேரியண்ட்டில். இந்த விண்டோக்கும் டோருக்கும் இருக்கக்கூடிய ப்ரொப்போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குது. அதனால் உள்ளேருந்து நீங்கள் வெளியே பார்க்கும்போதும் நல்லா ரூமியாக இருக்கும், உள்ளே ஒரு கிராம்ப்டு ஃபீலை உங்களுக்கு தராது. அண்ட் இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துடும். சைடில் ஸ்கிட் லைன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு. அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே பாடி கலர்லேயே தான் இந்த வேரியண்ட்டில் வருது. அண்ட் Cretaவோட யூஷுவல் அந்த சைட் போஸ்ட்டில் ஒரு சில் அவுட் வரும் பார்த்திங்க இல்லையா, அந்த பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷிங்கில் அதே மாதிரி சைட் போஸ்ட்டில் இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தா அதே டயர் ப்ரொஃபைலில் ஒரு 16 இன்ச் ஸ்டீல் ரிம் வித் வீல் கேப் ஆப்ஷன் தான். ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கு, ரியரில் ட்ரம் பிரேக் தான் வரும் உங்களுக்கு. அண்ட் இங்கேயும் பின்னாடி வீல் ஆர்ச்சஸை சுற்றி கிளாடிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது பார்க்க நல்லா ஸ்போர்ட்டியாக தருது உங்களுக்கு. வீலை சுற்றி பிளாக் கலரில் கிளாடிங்ஸ் வரும்போது பார்க்குறதுக்கே நல்லா ஸ்போர்ட்டி அப்பீலிங்காக இருக்குது. அண்ட் இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய மசில் லைன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ அப்படியே ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம். ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெயில் லேம்ப் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒரே யூனிட்டாக காம்பினேஷன் யூனிட், பிரேக் லேம்ப், எமர்ஜென்சி ஸ்டாப் லேம்ப், அப்புறம் இண்டிகேட்டர் எல்லாமே ஒரே யூனிட்டாக வந்துடும் உங்களுக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு டெயில் லேம்ப்லேருந்து ஒரு பிளாக் கலர் பியானோ பிளாக் ஸ்ட்ரிப் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பிரேக் பண்ணும்போது இதில் உங்களுக்கு லைட் வரும். அண்ட் ஷார்க் ஃபின் ஆண்டனா ரூஃபில் கொடுத்துட்றாங்க. ஒரு குட்டியாக இன்டெகிரேட்டட் ஸ்பாய்லர் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க டியூல் டோனில், ஒயிட் அண்ட் பிளாக் கலரில். ஒரு நல்ல ஒய்டான விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்குறாங்க ரியரில். ஹியூண்டாயோட லோகோ இங்கே வந்து சென்டரில் சின்னதாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் Creta அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி லெட்டர்ஸில் பிராண்ட் பண்ணியிருக்காங்க. நம்பர் பிளேட்டு கீழே லைட்டிங்கும் வந்துடுது உங்களுக்கு. அண்ட் இந்த வேரியண்ட்டில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வராது, பட் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துட்றாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே ரியர்லேயும் ஒரு பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷிங்கில் ஒரு ஸ்கிட் பிளேட் ஒன்று கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஹரிசாண்டல் ஸ்லாட்ஸ்லாம் கொடுத்து நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ரியர் பார்க்கிங் லேம்போட ப்ரொவிஷனும் இங்கேயே வந்துடுது உங்களுக்கு. ஸோ இப்போ பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறேன்.
அண்ட் கிரேட்டாவில் பூட் ஸ்பேஸ்ன்னு பார்த்தோம்னா 433 லிட்டர்ஸ் அக்ராஸ் ஆல் வேரியன்ட். நீங்கள் எந்த வேரியன்ட் போனாலும் இந்த அளவுக்கு பெரிய பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். ஒரு 5 பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு போதும்னு சொல்கிற அளவுக்கு லக்கேஜ் வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு பார்சல் ட்ரேயோட ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது அதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பட் பார்சல் ஷெல்ஃப் வராது உங்களுக்கு. சீட்ஸை இங்கேருந்து நீங்கள் வந்து ஃபுல் ஃபோல்டிங் பண்ணிக்கலாம், ஃபுல்லாக பெஞ்ச் டைப்பில் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா லக்கேஜஸ் இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லக்கேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் ஏரியாவில் லேம்பும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்பேர் வீல்னு பார்த்தோம் அப்படின்னா வெளியே பார்த்த மாதிரியே ஒரு 16 இன்ச்சு ஸ்டீல் ரிம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்பேர் வீலாட்டு ஒரு நல்ல பெரிய பூட் ஸ்பேஸ், லக்கேஜஸ் நிறைய கேரி பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பூட் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ Creta EX மாடலில் பேசஞ்சர் சைட் டோரில் இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் பார்க்கலாம். டோரோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் நீட்டாக இருக்குங்க. கலர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீஸ் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ். இன்சைட் டோர் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு காயின் ஆர் டோக்கன் ஹோல்டரோட ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸோட ப்ரொவிஷன் இங்கே வந்துருது அண்ட் ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டரோட ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ டோர்ஸ் வந்து நல்லா ஒய்டாக ஓப்பன் ஆகுது. மெயினாக பேச வேண்டியது Cretaவில் இந்த ரியரில் இருக்கக்கூடிய சீட்டிங் கம்ஃபர்ட். 3 பேரும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாங்க, அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளான சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக EX வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் பேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீச் அண்ட் பிளாக்ல தான் இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. இப்போ சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீச் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. EX வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து ஹெட்ரெஸ்ட் வந்து இந்த மாதிரி இன்டெகிரேட்டடாக தான் இருக்கும், அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கிடையாது உங்களுக்கு. ஸோ இதில் வந்து இன்டெகிரேட்டட் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 3 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம். நல்லா அடிக்வேட்டான லெக் ரூமும் இருக்குது, நல்ல அண்டர் தை சப்போர்ட்டும் இருக்குது. நான் இப்போ உள்ளே உட்காந்து காமிக்கிறேன். ஸோ உட்காந்து இறங்குறது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. வீட்டில் பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்து இறங்கலாங்க. எனக்கு தை சப்போர்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், லெக் ரூம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ நல்லா கால் நீட்டி உட்காரலாம், அந்தளவுக்கு லெக் ரூம் இருக்குது. சீட் ஒன்றும் ரொம்ப ஃப்ரண்ட்லலாம் இல்லைங்க, ஒரு ஆவரேஜான பர்சன் உட்காந்து ஓட்டினா எந்த லெவலில் இருக்குமோ அந்த லெவலில் தான் இருக்குது. நல்ல அடிக்வேட்டான லெக் ரூம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ஏசி வெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. மொபைல் வைக்கிறதுக்கு மொபைல் ஹோல்டரும் வந்துடுது உங்களுக்கு. இங்கே வந்து மொபைல் இல்லாத வேலெட் ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம், ஒரு ஹோல்டரும் கொடுத்துட்றாங்க. இங்கே சீட்டுக்கு பின்னாடி பேக்கெட்டும் வந்துடுது உங்களுக்கு. மேலே கேபினோட லைட்டிங் இங்கே கொடுத்துட்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரூஃபில் கேபினோட லைட்டிங் வந்துடுது உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்பேஸில் இன்னும் 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம். ஒரு சூப்பரான கேபின் தான். அதாவது உள்ளேருந்து வெளியே பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக தெரியுது. அதாவது சில வண்டிங்களில் ரொம்ப கிராம்டாக இருக்கும், உங்களே உள்ளே அடைச்சி வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக ரூமியாக தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ பின்னாடி டோர் மாதிரியே டிரைவர் டோருமே நல்லா ஒய்டாக ஓப்பன் ஆகுதுங்க. இங்கேயுமே கலர் பேக் வந்து அந்த க்ரீஸ் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தோம்னா மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ், லாக் அண்ட் அன்லாக்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து சைல்டு விண்டோ லாக்கான ஸ்விட்ச். பின்னாடி பார்த்த மாதிரியே இன்சைட் டோர் ஹேண்டில் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஒரு காயின் ஆர் டோக்கன் ஹோல்டர் வந்துடுது. பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஒரு மேகசின் ஹோல்டர் கொடுத்துட்றாங்க. ஸ்பீக்கர்ஸோட ப்ரொவிஷன் இங்கே வந்துடுது உங்களுக்கு. அண்ட் இந்த இடத்துல ஒரு ட்வீட்டரோட ப்ரொவிஷனும் கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ட்வீட்டர்ஸோட ப்ரொவிஷனும் வருது. இப்போ டிரைவர் சீட்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி மாதிரியே பீச் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் தான் சீட்டோட கலர் பேக்கும் இருக்குது. இந்த சைடு பால்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இதனால் சீட்டில் நீங்கள் உட்காந்திங்கன்னா அப்படியே சீட் உங்களை இறுக்கி பிடிச்சது மாதிரி இருக்கும், அதாவது ஹக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் லாங் ட்ராவல் எவ்வளோ தூரம் நீங்கள் வண்டி ஓட்டினாலுமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஜாயான ரைடிங்கை தான் இந்த டிரைவர் சீட் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தோன்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், ஷோல்டர் ரிக்ளைன் பண்ணிக்கலாம், ஃபார்வர்ட் பேக்வர்ட் ஸ்லைட் பண்ணிக்கலாம், எல்லாமே மேனுவல் தான். இந்த இடத்துல பிளாக் கலரில் ஒரு ஸ்கிட் பிளேட்டும் கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்கஃப் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க, அதுவும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இப்போ உள்ளே உட்காந்து உள்ளே இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த EX மாடலோட ரிமோட் கீ தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் கீ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஃபோல்டபிள் கீ, அதாவது ஜாக் நைஃப் கீன்னு சொல்லுவாங்க. இந்த பட்டன் எப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கீ வந்து இந்த மாதிரி ஃப்ளிப் ஆகும். ஸோ நம்ம கீ இன்சர்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் லாக், அன்லாக் அண்ட் இதை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பூட் வந்து அன்லாக் ஆகும். ஒரு ஹேண்டியான கீ தாங்க. குரோம் ஸ்ட்ரிப்பெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பின்னாடி ஹிண்டாயோட லோகோலாம் கொடுத்து நல்லா அழகாக ஹேண்டியான ஒரு ஃபோல்டபிள் கீ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கீ இன்சர்ட் பண்ணி கிளஸ்டர், அப்புறம் மியூசிக் சிஸ்டம், இன்டீரியரில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் இப்போ கிளஸ்டர்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அனலாக் ஸ்பீடோமீட்டர் அண்ட் ஓடோமீட்டர் தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் இருக்கிறது RPM மீட்டர் அண்ட் இந்த சைடில் இருக்கிறது ஸ்பீடோமீட்டர். இது வந்து ஃபியூல் கேஜ் அண்ட் இது வந்து இன்ஜின் டெம்பரேச்சர் கேஜ். மிடில் இருக்கிறது MID டிஸ்பிளே. இதில் வந்து டேப் ப்ரெஷர் மானிட்டரிங் கண்ட்ரோல், அக்யூமுலேட்டட் இன்ஃபோ, டிரைவிங் இன்ஃபோ, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்துக்கலாம். அப்புறம் டிஸ்டன்ஸ் டு எம்டி, ரேஞ்ச் ஆப்ஷன்ஸும் இதில் பார்த்துக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு அனலாக் ஸ்பீடோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டியரிங்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீகட் ஸ்டியரிங் வீல், அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல்னு கொடுத்துருக்காங்க. ஃபுல் ரவுண்டாக வராது, கிராப் பண்ணி ஓட்டுறதுக்கே நல்லா அழகாக இருக்கும். ஒரு ஹேண்டியான ஒரு ஸ்டியரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா MID டிஸ்பிளேயோட கண்ட்ரோல்ஸ். இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் காலிங் அண்ட் மியூசிக் சிஸ்டமோட கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே ஹிண்டாயோட லோகோ குரோம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏர் பேக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் வந்து உங்களுக்கு 2 ஏர் பேக் வரும். ஒன்று ஸ்டியரிங்கில், இன்னொன்று அந்த சைடு கோ பேசஞ்சர் ஏர் பேக் வரும். ஸ்டியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கலர் ஃபினிஷிங்லாம் கொடுத்து பார்க்க நல்ல அப்பீலிங்கான ஒரு ஸ்டியரிங் வீலை கொடுத்துருக்காங்க. கிராப் பண்ணுறதுக்குமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இப்போ இந்த
EX மாடலோட இன்டீரியர் ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஸோ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஏசி வென்ட்ஸ், அப்புறம் அனலாக் ஸ்பீடோமீட்டர், ஸ்டீரிங் வீல் பார்த்தீங்கன்னா ஒரு டீகட் ஃபினிஷிங்கில் ஸ்போர்ட்டியாக கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 inch டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம், அதில் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். இந்த ஸ்விட்சஸோட டிசைனுமே அழகாக நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மேனுவல் ஏசி யூனிட் வந்துடுது. க்ரீஸ் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் இன்டீரியர் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த சென்டர் கன்சோல்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8 inch டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடுது. இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் வாய்ஸ் காலிங்கோட ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. டச் ரெஸ்பான்ஸ் எல்லாம் ஹியூண்டாய் காரில் சொல்லவே தேவையில்லைங்க. நம்ம ஸ்மார்ட் ஃபோன் இன்றைக்கி என்ன லெவலில் ஒரு டச் ரெஸ்பான்ஸ் இருக்கோ அதே டச் சென்சிட்டிவிட்டியில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஒயர்லெஸ்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். அதோட ஸ்விட்சஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏசி யூனிட்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேனுவல் ஏசி யூனிட் தான் இந்த மாடலில் வருது உங்களுக்கு. ஸோ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக ஃபேன் ஸ்பீட் அது எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட், இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மோட் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஸ்விட்ச், டெம்பரேச்சர் கண்ட்ரோல், ஏசி ஆன் அண்ட் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹசார்ட் லைட், நம்ம பார்க்கிங் லைட்க்கான ஸ்விட்சும் இங்கே வந்துடுது உங்களுக்கு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் வந்துடுது. சார்ஜிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க, 2 போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து USB, பட் இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட். இங்கே வந்து 12 volt பவர் அவுட்லெட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம USB சாக்கெட் வாங்கி போட்டு அது மூலியமாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் இல்லை வேலெட் ஏதாவது வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். இந்த காரோட கியர் பாக்ஸ் அண்ட் இன்ஜின் பற்றி சொல்லி ஆகணுங்க. இந்த கிரெட்டா 1.5 CRDAல உங்களுக்கு வந்து ஒரு 6 speed மேனுவல் கியர் பாக்ஸ் வருது. கரெக்டான இன்ஜின், கரெக்டான கியர் பாக்ஸ். அதாவது ஒரு 1.5 liter CRDங்கிறது ஹியூண்டாயில் ஒரு ப்ரூவனான இன்ஜின், நிறைய வருஷமாக இருக்குது இந்த இன்ஜின். அண்ட் ஒரு மைலேஜுக்கும் நல்ல ரிலேபிளான ஒரு இன்ஜின் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் ரொம்ப செலவு வைக்காத ஒரு இன்ஜினாக தான் இந்த 1.5 CRDA பார்க்குறாங்க. அதை வந்து ஒரு 6 speed கியர் பாக்ஸ் கூட மேட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சாய்ஸாக தான் தெரியுது உங்களுக்கு. ஸோ இந்த கியர் நாபுமே கிராப் பண்ணுறதுக்கு அழகாக இருக்குது. அதில் வந்து பியானோ பிளாக் ஃபினிஷிங் கொடுத்து உள்ளே வந்து லெட்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸை வந்து குரோம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு. கியர் நாபை சுற்றி லெதர் அப்போல்ஸ்ட்ரி, அதை சுற்றி ஒரு ப்ரஷ் அலுமினியம் ஃபினிஷிங், இந்த மாதிரி பார்க்க அப்பீலிங்கான விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஒரு கப் ஹோல்டரோட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேனுவல் பார்க்கிங் லிவர் தான் வந்துருது உங்களுக்கு. அண்ட் டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கை வைக்கிறதுக்கு ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, கை வச்சு நம்ம இந்த மாதிரி கிராப் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த காரில் 6 speed இருக்கிறதுனால இந்த ஒரு நாப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை புல் பண்ணி இப்படி ஃப்ரண்ட்டில் தான் நம்ம கியர் போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த ரிவர்ஸ்க்கு மட்டும் இப்படி போடுற மாதிரி இருக்கும். இந்த காரில் பார்க்கிங் சென்சார்ஸ் மட்டும்தான் வருது, பார்க்கிங் கேமரா இல்லை. ஸோ ஒன்லி பார்க்கிங் சென்சார்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸ்டியரிங்கில் ஒரு ஏர் பேக் இருக்குது, அதே மாதிரி கோ பேசஞ்சருக்கு இந்த சைடு ஒரு ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல அடிக்குவேட்டான ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு க்ளோ பாக்ஸ் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். IRV மிரர் வந்து பார்த்திங்கன்னா மேனுவலி அட்ஜஸ்டபிள், அதாவது டிம் அண்ட் டிப் வந்து நம்ம மேனுவலாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சன் கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருவாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறது காகல்ஸ் இல்லை கிளாஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதில் வச்சுக்கலாம் உங்களுக்கு. அண்ட் கேபினோட லைட்டிங்கும் இங்கேயே கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் கிளிக்கிங் டைப்பில் இருக்குது, ஸ்விட்சஸும் கொடுத்துருக்காங்க. சன்ஷேடுன்னு பார்த்தோம் அப்படின்னா கோ பேசஞ்சருக்கு சன்ஷேட் வித் வேனிட்டி மிரரோட வந்துடும். டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும்னே சன்ஷேட் மட்டும்தான் உங்களுக்கு. இந்த கிரெட்டா EX மாடலோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், அப்புறம் இந்த ஃபீச்சர்ஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த காரோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 14,98,000, கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபாய் வந்துடுது ஆன் ரோட் ப்ரைஸ். இந்த 15 லட்ச ரூபாய்க்கு இந்த கார் வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 100% ஒர்த்துன்னு நாங்கள் சொல்லுவேன். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு முந்தின வேரியண்ட்டான பேசிக் வேரியன்ட் மாடல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13,30,000 ரூபாய் கிட்ட வந்துடுது உங்களுக்கு. பட் அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு மிரர்லாம் நாபில் தான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மிரரில் இண்டிகேட்டர்ஸ் வராது. மெயினாக மியூசிக் சிஸ்டம், ஸ்பீக்கர்ஸ், இந்த சன்கிளாஸ் ஹோல்டர், கேபின் லைட்டிங், ஷார்க் ஃபின் ஆண்டனா, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வராது. சில பேருக்கு வந்து அந்த வண்டி வாங்கிட்டு அதை நான் ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன், ஒரு 50,000-60,000 ஒரு 1 lakhல நான் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறேன், வெளியே போட்டுக்கிறேன் அப்படின்னு ஆஃப்டர் மார்க்கெட்டில் வெளியே போட்டுக்கலாம் அப்படின்னு ஐடியா இருக்கும். பட் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ஓய் ஃபிட்டிங்கில் கை வச்சுக்கிட்டு எதுக்கு நம்ம வெளியே போடணும், வண்டியிலே இதெல்லாம் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த EX மாடல். ஸோ வண்டியிலே மியூசிக் சிஸ்டம் கொடுத்துட்றாங்க, ஸ்டியரிங் கண்ட்ரோல்ஸ் வந்துடுது உங்களுக்கு, மியூசிக் சிஸ்டம், அப்புறம் ஸ்பீக்கர்ஸ், மிரரில் இண்டிகேட்டர்ஸ், மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட், ஷார்க் ஃபின் ஆண்டனா, இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வண்டியோடய வந்துடும். தென் இந்த வண்டியோட இந்த 15 லட்ச ரூபாய்க்கு இந்த கார் ஒர்த்தா அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்காக தான் பார்க்கணும். ஃபீச்சர்ஸை மட்டுமே பார்க்கக்கூடாது. இப்போ ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் காரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான் இந்த வண்டியில். இந்த வண்டியோட இன்ஜினை பார்க்கலாம். இந்த வண்டியோட பில்டு எவ்வளோ பெரிய வண்டி, 5 பேர் நல்ல சொகுசாக ப்ரீமியமாக உட்காந்து போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அது வந்து கிரெட்டான்னு தான் தெரியும். அது வந்து மாடலா, EXஆ இல்லை SXஆ, SXOவான்னு ஒரு 99% பீப்புளுக்கு தெரியாது. காரை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு மேபி ஒரு 1% இது வந்து SX இல்லை SXO அப்படின்னு தெரியும். பட் கிரெட்டா அப்படிங்கிறது தான் பொதுவாக தெரியுது. இவங்க வந்து கிரெட்டா கார் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு வந்து வெளியே போய் ஆஃப்டர் மார்க்கெட்டில் எந்த ஃபிட்டிங்கும் பண்ணக்கூடாது, வண்டியிலே எல்லாமே வந்துடணும். பட் என் பட்ஜெட்லேயும் இருக்கணும்.
ஒரு 1.5 லிட்டர் CRDI டீசல் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு ப்ரூவனான ஒரு ரிலையபிளான இன்ஜினாகவும் இருக்கணும், செலவும் அதிகமாக வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 பேர் கம்ஃபர்டபுளாக வித் லக்கேஜ் நிறைய எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஒரு 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 ப்ரெஸ்டீஜியஸான கார், ஒரு SUVயில் இன்றைக்கி வந்து ஒரு நம்பர் 1 செல்லிங் கார், ஒரு நல்ல ட்ரஸ்ட்டு, ஒரு இந்த கார் வச்சுருக்கிறதே ஒரு பிராண்ட் வேல்யூ மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. கிரெட்டாங்கிறதே ஒரு பிராண்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கார். அண்ட் அந்த EX வேரியண்ட் வந்து அந்த 15 lakhsக்கு உண்மையிலே ஒரு ஒர்த் ஆப்ஷனாக தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது நம்பினீங்க அப்படின்னா நம்ம சேனல் மோட்டோ எக்ஸ்பர்ட்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பாய்.